தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிறப்பாக இருந்ததால்தான் மழைநீர் வடிந்து சகஜ நிலை திரும்பியுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். புதிய மழைநீர் வடிகால் வாய்களை ஏராளமான கிலோமீட்டருக்கு அமைத்த காரணத்தினாலும் இன்றைக்கு சகஜ நிலைக்கு 5-6 மணி நேரத்திலேயே திரும்பி இருக்கிறோம். வேளச்சேரியில் இருக்கிற வீராங்கல் ஓடை இதற்கு முன்னால் பொதுப்பணித்துறை நிர்வகித்து வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை நிர்வகித்து வந்தது. அதை சென்னை மாநகராட்சிக்கு இதையும் விருகம்பாக்கம் கால்வாய் போன்றவற்றையும் மாநகராட்சி நிர்வகிப்பதற்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மழைக்கு பின்னால் வீராங்கல் ஓடையை பொறுத்தவரை அந்த கரையை பலப்படுத்தி, கரை ஏற்கனவே காங்கிரீட் கரையாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கரையை உயர்த்தும் பணி நடைபெறவிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த வீராங்கல் ஓடையினால் ஏற்படுகிற சிறிய அளவிலான பாதிப்பு கூட அடுத்த மழையில் இருக்காது. அந்த வகையில் ஒரு நிர்வாக திறமை மிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் வேகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு 500 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைக்கும் கூட எங்கே எல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை தேவைக்கு ஏற்ப இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். சென்னையை பொறுத்தவரை தேவைக்கு ஏற்ப மருத்துவ முகாம்களை பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை நடத்தும். மற்ற மாவட்டங்களில் தற்போது திருவண்ணாமலை போன்ற, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் இன்னும் மழை நீடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு அங்கேயும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். சென்னையில் நீங்களாக மழை பொழிந்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் நாளைக்கும் ஒரு 300 மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு துறை திட்டமிட்டிருக்கிறது. நாளைக்கும் அந்த பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும்.